So hi, hello, good evening பசங்களா. ஹைக்யூஜினில இருந்து நான் உங்க பயோ ஃபேக்கல்டி ஸ்வேதா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டாபிக்கோட பேரு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12th போர்டா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய நீட் எக்ஸாம்ஸா இருக்கட்டும் நல்ல வெயிட்டேஜ் இருக்கு பசங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சாப்டரோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கான பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஸோ ஒன்ஸ் இதுல இருக்கக்கூடிய பேசிக் டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மூவிங் ஃபர்தர் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போற அடுத்தடுத்த கான்டென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏவோட ரெப்ளிகேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும் பசங்களா. ஸோ சிட் பேக், லிசன் டு த ஃபுல் லெக்சர் and உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, so shall we move in? Yes. Okay, so let's move into the topic பசங்களா. so first நம்ம inheritance அப்படிங்கறத பார்க்க போறோம். see இங்க inheritance அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய கான்டென்ட்ஸ்க்காக. ஓகே, சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு டெஃபினிஷன் ஹெரிடிட்டி அப்படின்ற வேர்டை பத்தி தான். சோ ஹெரிடிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் பசங்களா. சோ இந்த ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து யாருக்கு போகுது? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ், அதாவது அவங்களுடைய பசங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற டெஃபினிஷன். கரெக்டா? சோ ஹெரிடிட்டி இஸ் நத்திங் பட் வாட்? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வாட்? அதாவது டிரான்ஸ்மிஷன்னா கடத்தி கொடுக்கிறது. ஓகே, சோ டிரான்ஸ்மிஷன் இஸ் நத்திங் பட் கடத்தி கொடுக்கிறது. எதை நம்ம கடத்தி கொடுக்க போறோம் அக்ராஸ் த ஜெனரேஷன்? நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்க போறோம். சோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஃபார் த டே. செகண்ட் ஒன் இன்ஹெரிட்டன்ஸ். சோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் ட்ரெய்ட்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பாத்வேல தான் அவங்களுடைய ஃப்ளோவை அப்படியே வச்சிருப்பாங்க. ஓகே, சோ தட் இஸ் ஹவு தே ஆர் டிசைன்ட் ஆல்சோ. சோ அப்படி இருக்கும் போது அவங்க ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் பாத் ஆர் லைக் த ரூட் விச் தே டேக் இன் டு டிரான்ஸ்மிட் ஆல் தீஸ் ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் இஸ் நோன் ஆஸ் வாட்? இன்ஹெரிட்டன்ஸ் பசங்களா. Okay, so that is the basics for this chapter. So இப்போ first imageல பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் inheritance of genesல he looks just like his father அப்படின்னு சொல்றாங்க. So மோஸ்டா இது நம்ம வீட்ல கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் புதுசா ஒரு குழந்தை பிறந்திருந்தா. So that is because of the genetic characters which we are going to inherit or take down from our parents to the upcoming generations. Okay, so adha நம்ம செகண்ட் பிக்சர்லயும் பாக்குறோம். so you are looking at both your forefathers or your grandmother and grandfather who are actually going to transmit their genetic characters or genetic traits. இது என்ன மாதிரியான positive, negative, apart from what sort of a trait it is going to be transmitted to the whole progeny பசங்களா. okay, and sometimes the pattern of inheritance can be different. இந்த genes எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க, but what you express and what you don't express depends on your genetic condition. Okay, so that is our basic introduction. So next when we talk about the building blocks of life. so generally நம்ம பாடியில நம்மளுடைய ரெகுலர் ஃபங்க்ஷனிங்க்கு நமக்கு என்ன வேணும் பசங்களா? சம் டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் விச் வி டேக் ஃப்ரம் ஆர் ஃபுட். ஓகே, டெய்லி நம்ம சாப்பிடுற ஃபுட் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ் தான். சோ இதுல ஃபர்ஸ்ட் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். சோ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ். இதுல நமக்கு கார்போஹைட்ரேட்ஸோ லிபிட்ஸோ வராது பசங்களா. ஏன் அப்படின்னா கார்போஹைட்ரேட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்ட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. உங்க பாடிக்கு ஜென்ரலா எனர்ஜி இல்லங்கிறப்போ ஒரு இமீடியட் எனர்ஜி பிரேக் டவுன் ஆர் எனர்ஜி கன்வெர்டர் ஆர் எனர்ஜி கிவரா யாரு இருக்கா? இங்க கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்காங்க. பட் உங்க பாடியோடைய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், அதுல இருக்கக்கூடிய ஆர்கன் ஃபார்மேஷன் ஆர் மசில் ஃபார்மேஷன், இது எல்லாத்தையுமே யார் தான் கவர்ன் பண்றா? புரோட்டீன்ஸ் தான் கவர்ன் பண்றாங்க. சோ தே ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆர் லைஃப் பசங்களா. சோ இதுல புரோட்டீன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா எஸ், புரோட்டீன்ஸ் ஆர் லார்ஜ்.
கொஞ்சம் பெரிய sized molecules தான். That is why we call them as macromolecules. Correct? So apart from that, they are also complex. கொஞ்சம் complex தான் இருப்பாங்க. They are not simple like carbohydrates. Okay? And apart from that, they also play many critically important roles in our biological system. என்ன மாதிரியான critically important roles? So previously said, நம்மளுடைய organ formation or sometimes even they aid in hormone secretion. நம்மளுடைய இன்சுலின், தட் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன். ஸோ இன்சுலின் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா செக்ரீட் ஆனாதான் என்ன நடக்கும் பசங்களா? குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் புரோட்டீன் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நமக்கு தேவைப்படுற இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க பசங்களா. தட் இஸ் ஹவு தே ஆர். ஓகே, ஸோ டோட்டலி தேர் ஆர் அபவுட் 20 actively secreted amino acids in our body. இது எல்லாமே different combinationsல arrange ஆகி தான் they form different types of protein. That is one thing. And இப்படி வந்து இவங்க secrete ஆகிறதுனால they enhance our physical and chemical process. எப்படி enhance பண்ண போறாங்க? enhanceனாலே தமிழ்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மெருகூட்டுறது. அதாவது something like a value added work. Okay, so இவங்க பண்ண போற work என்ன? They are going to work on the tissues and organs. Okay, so இதுதான் வந்து proteins உடைய ஒரு important role பசங்களா. So when you talk about the building blocks of life, இந்த இமேஜ்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, whatever you see below is nothing but a nucleotide sequence. Okay, so இந்த nucleotide sequenceல இருந்து தான் நமக்கு வந்து சில set of amino acids வந்து உருவாக போகுது. அந்த அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து நமக்கு வந்து குளோபுலரா ஒரு புரோட்டீன் வந்து கிடைக்க போகுது. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் வி ஆல்சோ ஹேவ் த பேசிக் மாலிக்யூல்ஸ். ஏன்னா நம்ம பாடியோடைய ஒரிஜினே நம்ம பார்த்தோம்னா சப்அட்டாமிக் லெவல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் வி aggregate ourselves into a wholly formed organism. Okay, that is how we are moving forward பசங்களா. நம்மளோட எவல்யூஷன் அப்படிதான் இருக்கு. சோ இப்ப வந்து நம்ம பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்டா? சோ இப்ப பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப்க்கு அப்புறமா there is something called the nucleic acid. ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனும் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு கோர் எலிமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த சாப்டர்ல பாக்குறது எல்லாமே நம்மளுடைய ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி தான் இல்லையா? சோ அப்படி நடக்கிற அந்த ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர் எலிமெண்ட் யாரு? நியூக்ளிக் ஆசிட் தான். ஓகே, சோ இப்போ பாடியை பில்ட் பண்றது வந்து புரோட்டீன் அப்படின்னா நமக்கு நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து என்ன பண்றாங்க? நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை கிளஸ்டரா உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. சோ ஆஸ் யூ கேன் see here பசங்களா, இது வந்து ஒரு ஆட்டமோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா this can be the molecular structure. Okay, so when these molecules come together and arrange themselves in a particular pattern, that is when we get a proper biomolecule. So on the biomolecule எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். But here we are talking about nucleic acids. Okay, so next when we talk about the nucleic acid, நம்ம மறக்கவே கூடாத இல்லைன்னா நமக்கு ரொம்ப காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து என்ன பண்ணுது? இட் கண்ட்ரோல்ஸ் த ஃபார்மேஷன். எதோட ஃபார்மேஷன்? ஒரு ஆர்கானிசமோட ஃபார்மேஷன், அதனுடைய எக்ஸ்பிரஷன். இது எல்லாத்தையுமே யார் தான் கண்ட்ரோல் பண்றா பசங்களா? ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கோர் எலிமெண்ட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ திஸ் information, whatever that is present in the genetic material, is transferred from one cell to another cell. So in the main cell வந்து நம்ம mother cell ன்னு சொல்றோம். And the newly formed or the cell which is going to inherit this material or the information, இந்த செல்ல வந்து நம்ம daughter cell அப்படின்னு சொல்ல போறோம். Okay, so based on this we are dividing the nucleic acid into two types பசங்களா. ஒன்னு வந்து DNA, இன்னொன்னு வந்து RNA. ஓகே, சோ DNA அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளிக் ஆசிட். இத வந்து நம்ம மேக்சிமம் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயும் பார்க்கலாம். அதே RNAங்கிறது வந்து வெரி வெரி ஆக்டிவ்லி ரியாக்டிவ், ரொம்ப வேகமாவே ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு மாலிக்யூல் தான். ஓகே, சோ அண்ட் திஸ் இஸ் ஃபவுண்ட் இன் லோ லெவல் ஆர்கானிசம்ஸ் லைக் வைரஸஸ் அண்ட் சர்டன் பிளான்ட்ஸ் ஆல்சோ பசங்களா. ஓகே, so that is about nucleic acid. So these are the two different types of nucleic acid which we previously saw. One is RNA, another one is DNA. So they are made up of what? Phosphate sugar backbone.
ஒரு pentose sugar இருக்கும், கூட ஒரு phosphate backbone இருக்கும். Along with that, you will also have active nitrogen bases here. These nitrogen bases are basically called purines and pyrimidines. Okay, so as you can see here, we have two types of purines, that is adenine and guanine, whereas in pyrimidines you have cytosine and thymine in case of DNA. Okay, இதே வந்து RNA-லயும் இதே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது பசங்களா. In case of RNA, you are going to have what? Uracil. Okay, so next moving forward, இப்ப வந்து நம்ம நியூக்ளிக் ஆசிடோடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் இல்லையா. அடுத்து வந்து இந்த நியூக்ளிக் ஆசிட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு மாலிக்யூல், அது வந்து யாரு? டிஎன்ஏ. சோ டிஎன்ஏ அப்படிங்கறத நம்ம எப்படி அப்ரிவியேட் பண்றோம்? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகே, சோ டிஆக்சி அப்படின்னாலே ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மோனோசாக்கரைட் சுகர்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த சுகர்ஸா இருக்க ரைபோஸ் சுகர் வந்து இங்க இருக்கு. கூடவே வந்து நைட்ரஜன் பேசஸோட பாஸ்பேட் பேக் போனும் இருக்கு. ஓகே, சோ நிறைய ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல வந்து டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு மாலிக்யூலா இருக்கு. அண்ட் தட் கான்ட்ரிபியூட்ஸ் டு வாட்? டெவலப்மெண்ட், growth, reproduction. இது எல்லாத்துக்குமே அதனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஈவன் ஸ்லைட்டஸ்ட் மாடிஃபிகேஷன் இன் த சீக்வென்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கேன் காஸ் ஹியூஜ் வேரியேஷன்ஸ் டியூரிங் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, that is why DNA is very important. So talking about the structure, as we saw earlier, DNA அப்படிங்கிறது வந்து it is made up of two polynucleotide chains. So two polynucleotide அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? Two polynucleotide அப்படின்னா what do we have to think? நமக்கு வந்து ரெண்டு polynucleotide chains வந்து இருக்கு. ஓகே, so polyனாலே many, nucleotide is an aggregation of many what? Nucleic acid based sequences. கரெக்டா? நாம பார்க்கக்கூடிய அந்த ஒரு நியூக்ளியோசைட்ஸ், நிறைய நியூக்ளியோசைட்ஸோட ஆக்ரிகேட்டை தான் வந்து நம்ம ஒரு நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வென் மெனி நியூக்ளியோசைட்ஸ் கம் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அ பர்டிகுலர் சீக்வென்ஸ், தட் இஸ் வென் வி கால் இட் ஆஸ் அ பாலிநியூக்ளியோடைட். ஸோ இங்க டிஎன்ஏ அப்படிங்கறதோடைய ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் வந்து இருக்கு பசங்களா. இந்த ரெண்டு பாலிநியூக்ளியோடைட் செயினும் ஒன்னா சேர்ந்து தான் வந்து ஒரு டபுள் ஹெலிக்ஸை ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் தட் டபுள் ஹெலிக்ஸ் வில் ரிசம்பிள் த structure of a twisted ladder. Okay, so என்ன மாதிரியான structure இருக்கு? twisted ladder structure தான் இருக்கு. so this is typically your DNA structure. okay, so இதுதான் வந்து அந்த twisted ladder. so as you can see, பாம்பு பின்னிட்டு இருக்கிற மாதிரி தான் DNA ஓட strands இருக்கு. and every other time ஒரு அடினைன் ஒரு தயமினோட பேர் பண்ணும் போது ஒரு சைட்டோசின் ஒரு குவானினோட கம்ப்ளீட்டா பேர் ஆகும். இப்படி பேர் ஆகி they will have complementary strands on opposite side. so ஒரு சைடுல இருக்கக்கூடிய சீக்வென்ஸுக்கு இன்னொரு சைடுல இருக்கக்கூடிய சீக்வென்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரியா இருக்கும் பசங்களா. மோர் ஓவர் கொஞ்சம் மேட்சிங்காவே இருக்கும். அப்பதான் வந்து ஈஸியா பிளெண்ட் ஆகி நமக்கு கேரக்டர்ஸை கொடுக்க முடியும். ஓகே, so next talking about RNA. so as we saw earlier, RNA அப்படிங்கிறது வந்து single stranded தான். it is highly reactive and unstable too. so ribonucleic acid எங்கெல்லாம் இருக்கு? so as I told, living cellsல இருக்கு. and it has structural similarities to DNA. ஏன் structural similarities? because DNA is double stranded whereas RNA is single stranded. okay, so DNA மாதிரி இல்லாம RNA வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கு. அண்ட் RNAல வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிங் பாஸ்பேட் குரூப்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஹியர் வி ஹாவ் அ ரைபோஸ் சுகர். டிஆக்சி ரைபோஸ் சுகர் கிடையாது பசங்களா. இட் இஸ் ஜஸ்ட் த ரைபோஸ் சுகர். ஓகே, ரிமெம்பர் தட் கரெக்ட்லி. இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் டிஎன்ஏக்கும் RNAக்கும். so as you can see in the image, this is the typical structure of RNA. so as I told, it is single stranded. so இங்க வந்து நீங்க ரைட் சைட்ல வந்து இன்னொரு ஸ்ட்ராண்ட் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. and their nucleotides will also be complementary to each other. ஒரு பியூரின் இன்னொரு pyrimidine கூட சேர்ந்து பாண்ட் ஆகி it is always adenine and uracil and guanine and cytosine. okay, so இந்த மாதிரி தான் வந்து இவங்களுடைய பேஸ் பேர் பாண்டிங்கும் நம்ம பார்க்கலாம். so next, so previously நம்ம DNA பத்தி பேசும்போது we were talking about a term called nucleotides இல்லையா பசங்களா. so now we are going to see what are nucleotides. okay,
So nucleotides na என்னன்னு பார்க்க போறோம். So nucleotides are nothing but it typically comprises what? First அவங்களுடைய structural composition நமக்கு தெரியணும் இல்லையா? அப்பதான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, என்ன மாதிரியான ஒரு ரோல்ல இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். So first when we talk ஒரு nucleoside கூட we have a phosphate group and a nitrogen base. Okay? கரெக்டா? சோ இந்த நியூக்ளியோசைட்ல என்ன இருக்கும்? ஒரு 5 சுகர் காம்பவுண்ட் வந்து இருக்கும். கூடவே வந்து ஒரு பாஸ்பேட் குரூப் வந்து இருக்கும் பசங்களா. இது மட்டும் தான் வந்து நியூக்ளியோடைடோட மேஜர் காம்பனண்டா இருக்கும். சோ நியூக்ளியோடைட்ஸோட நைட்ரஜன் பேசஸ் அப்படின்னு பாக்குறப்போ இட் இஸ் மேட் அகைன் ஆஃப் வாட்? பியூரின்ஸ் ஆர் பிரிமிடின்ஸ். எப்பவுமே ஒரு பியூரின் இன்னொரு பிரிமிடினோட தான் பாண்ட் ஆக போகுது. அண்ட் தென் யூ ஹேவ் அ ரைபோஸ் சுகர் அண்ட் அ பாஸ்பேட் பேக் போன். ஓகே, சோ இங்க நம்ம நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நியூக்ளியோடைட்ஸ்ல ஹை எனர்ஜி பாஸ்பேட் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும் பசங்களா. ஆல்வேஸ் ரிமெம்பர் இட் இஸ் ஹை எனர்ஜி பாஸ்பேட் ஈல்டிங் குரூப்ஸ். அதனாலதான் தே ஆர் கால்ட் அஸ் அடினோசின் ட்ரைபாஸ்பேட், சைட்டோசின் ட்ரைபாஸ்பேட், கானோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நைட்ரஜன் பேஸ் சீக்வன்சஸ்க்கும் அந்த 3 பாஸ்பேட் குரூப்ஸ் வந்து ஆட் ஆகிறதுனால we will call them by the name of triphosphate. ட்ரைனாலே 3. Okay, so which means we have 3 phosphate groups attached to one nitrogen base. அதுதான் வந்து மீனிங் இங்க. ஓகே, சோ நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கறது தான் வந்து எல்லா நியூக்ளிக் ஆசிட்ஸ் உடைய ஒரு பேசிக் பில்டிங் பிளாக்கா இருக்கு. அண்ட் ஆஸ் ஐ டோல் இதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க பசங்களா. அண்ட் ஆல் தீஸ் நியூக்ளியோடைட்ஸ் ஆர் அட்டாச் டு வாட்? a sugar moiety. Okay, and phosphate வந்து வேரியபிளா தான் இருக்கும். It is not like you will have a stable account of phosphate groups. Okay, so talking about the final part of the nucleotide, இங்க வந்து sugar it can be based on DNA இல்லனா RNAங்கிறத பொறுத்து you will have a deoxyribose or ribose sugar. So standard nucleotides-ல நமக்கு வந்து 4 nitrogen bases நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் வந்து என்ன பண்ண போறாங்க? Either they will create a double stranded structure or a single stranded structure. Okay, so this is the typical structure of a nucleotide. So இப்போ நம்ம இங்க என்னலாம் பார்க்கிறோம்? You have a phosphate group, you have a sugar moiety, and then you have a nitrogen base. Okay, so இப்படி தான் வந்து nucleotides எல்லாம் ஃபார்ம் ஆகி ஒன்னோட ஒன்னு அட்டாச் ஆகி they will form a polynucleotide chain. Okay, சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களா. இப்போ நம்ம இதனுடைய aggregate ஸ்ட்ரக்சரான நியூக்ளியோசைட்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, சோ நியூக்ளியோசைட் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம்னா திஸ் ஜஸ்ட் கண்டெய்ன்ஸ் வாட்? ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும், கூடவே வந்து ஒரு பென்டோஸ் சுகர் இருக்கும். சோ இந்த நைட்ரஜன் பேஸ் வந்து எய்தர் பியூரினா இருக்கலாம் இல்ல பிரிமிடினா இருக்கலாம் வித் ஒரு சுகர். ஓகே, ஒன் சுகர் moiety will be present and இந்த சுகர் moiety வந்து ரைபோசா இருக்கலாம் இல்ல டிஆக்சி ரைபோசா இருக்கலாம். ஓகே, so nucleosides வந்து basically they are what? As we know they are composed of a nucleobase. Okay, so nucleobase-உம் சுகரும் தான் இருக்கும். and இந்த சுகர் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். it is either a monosaccharide or a disaccharide along with a purine or a pyrimidine. ஏன்னா நியூக்ளியோபேஸ்ங்கிறது நைட்ரஜன் பேஸ் பேர் தான். so it can either be what? a purine or a pyrimidine. okay, so nucleosides பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப 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 யூனிக்கான ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க கிட்ட இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா சுகர் வந்து எப்பவுமே டைரக்டா நைட்ரஜன் பேஸோட லிங்க் ஆயிருக்கும். Okay, and these are again organic molecules தான். Okay, they are organic molecules and as we know they are the building blocks of whom? Nucleotides உடைய building blocks வந்து nucleoside தான். புரியுதா பசங்களா? So this is how they are interconnected to each other. Okay, so nucleosides-ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸ் வந்து எப்படி இருப்பாங்க பசங்களா? அடினோசின், குவானோசின், சைட்டிடின், தைமிடின் அண்ட் யுராசில். இப்படிதான் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு நைட்ரஜன் பேசஸையும் வந்து பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் யோர்
typical structure of what? A nucleoside. So as you can see, over to your right on top, நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்? ஒரு nitrogen base. So இந்த nitrogen base நமக்கு தெரிஞ்சதுதான். It can either be a purine or a pyrimidine. பக்கத்திலேயே வந்து என்ன அட்டாச் ஆயிருக்கு? ஒரு sugar moiety. So based on DNA or RNA, இங்க இருக்கக்கூடிய sugar molecule வந்து it can either be ribose or deoxyribose அப்படின்னு சொல்லலாம் பசங்களா. So thanks for watching this video. I hope you people enjoyed this first part of the lecture where we covered all the basic terminologies required for molecular basis of inheritance. So இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க பசங்களா. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின என்ன கமெண்ட்ஸ் நீங்க சொல்லணும்னு நினைச்சாலும் கீழே கமெண்ட்ஸ் வந்து ஓப்பனா தான் இருக்கு. So please pour down all your suggestions there, and even if you have any doubts you can put it in your comment box. And apart from that, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அப்படியே தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து இந்த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பயாலஜில நம்ம பார்க்க போற எல்லா சாப்டர்ஸோடைய வீடியோஸும் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டும். ஓகே, அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், share it also to your friends who are similarly preparing to NEET pasangla. So ace your NEET 2025 with HiQ Genie. Thank you for watching pasangla.